ஒவ்வொரு முறையும் ஒரு சிறந்த நடிப்பை பயங்கரமா கொடுக்குறீங்க. இருந்தாலும் கூட அஜித், சூர்யா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பட்டாளத்தினுடைய அளவு உங்களுக்கு இல்லாம இருக்கு சார். அது நீங்க ரசிகர் பட்டாளம், என்னோட பட்டாளம் பத்தி உங்களுக்கு தெரியல. அவங்க நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க. ஆக்டர் விக்ரமோட தங்கலாம் படத்தோட மூவி ப்ரமோஷன் அப்போது ஒரு இன்டர்வியூவர் ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருப்பாங்க. அதில் என்னதான் நீங்கள் நல்லா நடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு விஜய், சூர்யா, அஜித் அவங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் மாதிரி உங்களுக்கு இல்லை, அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு விக்ரம் அவர்களும், எனக்கு முதல் இடம், 2வது இடம் அப்படிலாம் எனக்கு தெரியாது. சினிமாவை நேசிக்கிற எல்லாருமே என்னோடய ரசிகர்கள் தான். உங்களுக்கு என் ரசிகர்கள் பற்றி தெரியல. தங்கலான் படம் ரிலீஸ் ஆகிறப்போ தியேட்டரில் போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். மற்றும் நான் சாமி, தூள் போன்ற படத்தில் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டும் போட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கான ரெகக்னேஷனும் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் வந்து நல்ல நல்ல கதாபாத்திரங்களும் எடுப்பேன், வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும், சினிமாவை அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் வந்து எல்லாத்துலேயுமே நடிப்பேன். ஸோ தங்கலான் படம் ரிலீஸ் ஆகிறப்போ தேட்டரில் வந்து பாருங்கள், என் ஃபேன்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, சூர்யா, விஜய், அஜித் இருக்கிற ஃபேன் பேஸஸ் ஏன் உங்களுக்கு இல்லைன்னு கேட்பீங்கல்ல, இதே கேள்வி நீங்கள் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி தங்க லைஃப் கொடுத்துருப்பாரு. ப்ளஸ் அவர் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ஃபேன் ஒருத்தர் நடுவில் பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க, இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண எல்லா பேருக்குமே வந்து ஹேட்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் விக்ரம்க்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவருமே வந்து தங்க லைஃப் கொடுத்துருப்பாரு. ஸோ விக்ரமோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கள் கூட மறக்காமல் அவரோட லவ் எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு சிறந்த நடிப்பை பயங்கரமா கொடுக்குறீங்க. இருந்தாலும் கூட அஜித், சூர்யா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பட்டாளத்தினுடைய அளவு உங்களுக்கு இல்லாம இருக்கு சார். அது நீங்க ரசிகர் பட்டாளம், என்னோட பட்டாளம் பத்தி உங்களுக்கு தெரியல. அவங்க நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க.